இது ஒரு அழகான கிராமம். பச்சை மரங்கள், பூக்கள், பறவைகளின் கீச்சு, எங்கும் அமைதியும் அழகும் நிறைந்திருந்தது. அந்த கிராமத்தில் தாரா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்தாள். தாராவுக்கு வானத்தை பார்க்க மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு இரவும் அவள் மேல் மாடியில் அமர்ந்து நட்சத்திரங்களையும் நிலவையும் ரசிப்பாள். ஒரு முழு நிலா இரவு, வானம் முழுவதும் வெள்ளை வெளிச்சம். தாரா மெதுவாக கேட்டாள், நிலவே, உனக்கு இந்த ஒளி எங்கிருந்து கிடைக்கிறது? அதிர்ச்சியாக நிலவு பதில் சொன்னது, தாரா, நல்ல மனம் கொண்ட குழந்தைகளிடம் நான் பேசுவேன். தாரா ஆச்சரியப்பட்டாள். உனக்கு இந்த வெளிச்சம் எப்படி கிடைக்கிறது என்று மீண்டும் கேட்டாள். நிலவு சிரித்தது. பூமியில் உள்ள குழந்தைகள் சிரிக்கும் போது வரும் மகிழ்ச்சிதான் என் ஒளி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் பிரகாசமாக இருப்பேன். நீங்கள் சோகமாக இருந்தால் என் ஒளி மங்கும் என்றது நிலவு. அடுத்த சில நாட்களில் கிராமத்தில் சோகமான நிகழ்வுகள் நடந்தன. மக்கள் கவலையுடன் இருந்தார்கள். குழந்தைகளும் சிரிக்கவில்லை. அந்த இரவு தாரா பார்த்தாள். நிலவு மங்கலாக இருந்தது. நிலவே, உனக்கு என்னாச்சு என்று அவள் கவலையுடன் கேட்டாள். நிலவு மெதுவாக சொன்னது, குழந்தைகள் சிரிக்கவில்லை தாரா, அதனால் என் ஒளி குறைந்து விட்டது. அந்த வார்த்தைகள் தாராவின் மனதை தொடர்ந்தது. நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அடுத்த நாள் தாரா தனது நண்பர்களை கூப்பிட்டாள். நாம் எல்லாரையும் மீண்டும் மகிழ்ச்சியாக்கலாம் என்றாள். அவர்கள் விளையாட்டு போட்டிகள் நடத்தினர், பாடல்கள் பாடினர், சண்டை போட்டவர்களை சமாதானப்படுத்தினர். ஒரு நாள் தாரா ஒரு பாட்டிக்கு உணவு கொடுத்தாள். அந்த பாட்டி சிரித்தாள். நீ வந்ததால எனக்கு மகிழ்ச்சி என்றாள். அந்த ஒரு சிரிப்பு தாராவின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கியது. மகிழ்ச்சி பரவ முடியும் என்று அவள் உணர்ந்தாள். நாட்கள் கடந்தன. கிராமத்தில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்க ஆரம்பித்தது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடினர். ஒரு இரவு தாரா மேல் மாடிக்கு சென்றாள். இந்த முறை நிலவு மிகவும் பிரகாசமாக இருந்தது. நிலவே, நீ மீண்டும் ஒளிர்ற என்று தாரா மகிழ்ச்சியுடன் சொன்னாள். நிலவு பதிலளித்தது, நீ எல்லாரையும் மகிழ்ச்சியாக்கினாய் தாரா, அதனால்தான் நான் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறேன். ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு நல்ல செயல் உலகையே மாற்றும் சக்தி கொண்டது என்றது நிலவு. அந்த நாளிலிருந்து தாரா எப்போதும் சிரித்தாள். மற்றவர்களையும் சிரிக்க வைத்தாள். நிலவும் என்றும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. உங்களுடைய மகிழ்ச்சியும் கனிவும் உங்களை மட்டுமல்ல, உலகையே அழகாக்கும். ஒரு சின்ன சிரிப்பு ஒரு பெரிய மாற்றம். Hi everyone! Did you enjoy the story? We had so much fun! Tell us what you think! Look, a like button! Click it, it's fun! Yay, hearts and thumbs up! Let's share too!